18 தர்பார் வந்துட்டாயா பொங்க பண்டிகை வரப்போகுது. பண்டிகை வரவேற்க மழன்னு எல்லாரும் தயாரா இருக்கீங்க. மாக்கோளம் போடலாமா, மாவிள தோரணம் கட்டலாமா, கரும்பை வாங்கி உரிக்கலாமா, மஞ்சளை வாங்கி கட்டலாமான்னு மனமுழுக்க மகிழ்ச்சியா காத்துக்கிட்டு இருக்கீங்க. பனி வேற பேஞ்சுக்கிட்டு இருக்கு. தர்பார்ல என்ன வருதுன்னு ஒரு எட்டி பார்த்துடலாம்ரா. வாங்க தர்பாருக்குள்ள போவோம். வாங்க மக்களே, செம்ம சினிமாக்குள்ள யாரெல்லாம் உட்கார்ந்து இருக்காங்கன்னு தேடி பார்ப்போமா அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் செந்தமிழர் அண்ணன் சடக்குன்னு நின்று நான் தான் இங்கே நிற்கமுறா, அப்புறம் என்னை தாண்டி நீ எப்படி போயிடுவேன்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டார். மக்கள்லாம் அவர்கிட்ட சடக்குன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்கள் என்ன மாற்றி மாற்றி பேசிட்டே இருக்கீங்க? போன வருஷம் ஒன்று பேசி, இப்போ ஒன்று பேசியே, முந்தா நாள் ஒன்று பேசியேன்னு மனுஷன் கோவப்பட்டு அமைப்பு என்ன செய்யலாம் சொன்னேன். அது தாத்தா இல்ல, இப்ப பேத்தாவா இருக்கு. என்ன பண்ணலாம்? மாறி மாறி பேசல. படிச்சதானே நான் படிக்கிறேன். படிச்சுக்கிட்டே வரும்போது தெளிவு வருது. என் இனச்சாவல தான் இவெல்லாம் திருட்டு பையன் எனக்கு எதிரானவன் தெரியும். 2008, 2009, 2010 தான் திராவிடன் திருடன். அது என்ன திருடங்கிற? ஆமா திருடன் சொல்ற. நீ குருடங்கிற? ஆமா குருடன். 60 ஆண்டுகளா நீங்க திருடி இருந்தது தெரியாம இருந்த நாங்கள் குருடர்கள் தான். என் தலைவனை 2008 பிப்ரவரியில நான் சந்திக்கிற வரை நானும் இந்த திராவிட இந்த திருட்டு கூட்டத்தில் ஒருத்தனா தான் இருந்தேன். சந்திச்ச பிறகுதான் தமிழன்னா யாரு, தமிழ் தேசியம்னா என்ன, தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகுதான் இந்த அரசியலை கட்டமைக்கிறேன். நான் யார் தெரியுமா? என்னைய நீங்க சீண்டி பார்க்காதீங்க. என்னை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது, விரட்டவும் முடியாது. அப்படியே குத்துக்கல் மாதிரி செக்கு மாதிரி அங்கனே இருப்பேன். திராவிட கட்சிகளுக்கு ஒரு எச்சரிக்கைன்ற மாதிரி அண்ணன் லேசா ஆணியை தூக்கி கப்புன்னு வச்சுட்டார்லாம். எங்க தாத்தா நீ முத்தமிழ் காவலர் கியாபி விஸ்வநாத்தை வீழ்த்திருக்கலாம், அண்ணல் தங்கவை வீழ்த்திருக்கலாம், சீப்பா ஆத்தினாரை தாத்திருக்கலாம், மாப்பூசியை வீழ்த்திருக்கலாம், மறைமலடிகளை சாத்திருக்கலாம். வேற என்னை நீ அவ்வளவு எளிதா வீழ்த்திட முடியாது. அத கவனத்தில் வச்சுக்கணும். நீங்க வரலாற்றிலேயே முதலா நீங்க இப்பதான் ஒரு எதிரியை சந்திக்கிறீங்க. இந்த நினைவில் வச்சுக்கிட்டு கவனமா கருத்துக்களை பதிவு. அப்படியே அண்ணன் பேசுனதை கேட்டுக்கிட்டே இருந்த போது அந்த பக்கம் நம்ம அறநிலையத்துறை அமைச்சர் லேசா கிராஸ் பண்ணாவல்ல. ஐயா இந்த மாதிரி அண்ணன் சொல்லுதாக என்ன செய்ய புரியா அப்படின்னு கேட்டதுக்கு அண்ணன் ஐயா என்ன சொல்லுதாங்கன்னா, உங்கள் அண்ணனுக்கு ஒரு வேலையும் இல்லை, அதனால் சடக்குன்னு எங்கன்னா போவார், ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் போது திடீர்னு யோசனை வரும், ஓகே இன்னைக்கு அரசியல் பண்ணுறதுக்கு டாபிக் ரெடி டாப்புன்னு ஏதாவது சொல்லிட்டு போயிடுவார். அதெல்லாம் ஒன்றும் பெருசுப்படுத்தாதே, அதெல்லாம் போடாதே அப்படின்னு ஐயா சொல்லிட்டு போயிட்டார். கரைந்து கொண்டிருக்கின்ற இயக்கமாக இன்றைக்கு அவர் தலைமையில் இருக்கின்ற அந்த இயக்கம் மாறிவிட்டது. அதனால் ஏதாவது ஒன்று இப்படி பேசி தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக செய்கின்ற முயற்சிகள் தான் இது. அதற்காகவே ரூம் போட்டு சிந்திப்பார் என்று நினைக்கின்றேன். இந்த விஷயம் அண்ணன் காதுக்கு சடக்குன்னு கேட்டிருக்கு. அவர் எதை யோசனையில் இருந்திருப்பார் உங்களுக்கு. இது கேட்ட உடனே சடக்குன்னு அதுக்கும் பதில் சொல்லிவிட்டாரு. ஏங்க என்னைய தான் உங்களுக்கு பிடிக்கிற, என் கட்சி தான் காணாம பெரும் சொல்லுதேடா, அப்புறம் என்னத்துக்கு என் கட்சியை பற்றியே என்னைய பற்றியே பேசிட்டே இருக்கியா, அப்படியே கடந்து போக வேண்டியதானே, நான் என்னவாது வளரிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு அழகா லேசா ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. கடந்து போகுது. கரைந்து வருதுன்னா நீ எங்க கவலைப்படுற? கரைந்து வருது ஏன் கவலைப்படுற? ஏன் கவலைப்படுற? கரைந்து வருதுன்னா எதுக்கு அவ்வளவு? கரைந்து வருது ஒண்ணுமே இல்லை, பயப்படாம போ பயப்படாத போ. கரைந்து வருதுல எதுக்கு பயப்படுற? இந்த வேலூர் பக்கம் ராணிப்பேட்டை இருக்கலாம், அங்க இப்படி ரோடு ஓட்டிருக்காங்க, கையை உள்ள விட்டு பெரட்டி போட்டா சரக்குன்னு சுருன்னு சத்தம் வேற வருது போல் இருக்கு. என்னையா இப்படி ரோடு வெடின்னு மக்கள்லாம் ரொம்ப காண்டா இருக்காங்க, பார்த்து போடப்படாதா? கம்மி தான் இருக்குது, தரமும் கம்மி. இந்த ரோடு வந்து ஒன்றும் 5 ஆண்டுக்கு வராது, ஒரு 15 நாள் கூட வராது. அது ஸ்கூல் பஸ் போகுது, நிறைய லாரி போகுது, எல்லாமே போகுது. ரோடு பண்ண முடியாது, ஒரே நாள் வரல, எப்படி ஒன்று 5 ஆண்டு வரும். அம்மா முதலமைச்சர் ஐயா வந்து இங்க இருங்க, மத்திய அரசிலிருந்து ஒரு விஷயம் வந்திருக்கு, இனிமே பல்கலைக்கழகம் பூரா ஆளுநர் கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது. மாநில உரிமையெல்லாம் அப்படிலாம் விட்டு கொடுத்துட முடியாது. ஆளுநரை வச்சு நம்மளை குடைச்சல் கொடுத்துருந்தாங்க, இப்போ இனிமேல் ஆளுநர் வச்சா எல்லாம் பண்ணணுன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க உங்களுக்கு. அதெல்லாம் விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காரு அண்ணன். பல்கலைக்கழகங்களையும் சிதைக்கும் முயற்சியை ஒன்றிய அரசு தொடங்கிவிட்டது. துணைவேந்தரை தேர்வு செய்ய அமைக்கப்படும் தேர்வுக்குழுவை
ஆளுநரே தீர்மானிப்பார் என்று யுஜிசி எனப்படும் பல்கலைக்கழக மானியக் குழு விதிமுறை வகுத்துள்ளது. துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை ஆளுநர் கையில் கொடுப்பது பல்கலைக்கழகங்களை சிதைக்கும் காரியமாகத்தான் முடியும். இவர்களாக ஒரு உத்தரவை போட்டுவிட்டு இதனை அமுல்படுத்தாத கல்வி நிறுவனங்கள் யுஜிசி திட்டங்களில் பங்கேற்க முடியாது என்று சொல்வது அநியாயம் அல்லவா? அதுவும் பட்டங்களை வழங்க முடியாது என்பது பயங்கரமான மிரட்டல் அல்லவா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை சிறுமைப்படுத்தும் செயல். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரிடம்தான் கல்வி தொடர்பான அதிகாரம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அனைத்து மக்களுக்குமான கல்வியை முழுமையாக கொடுக்க முடியும். இப்படி நம்ம முதல்வர் ஐயா முழு மூச்சா இறங்கி பேசுறது கோயம்புத்தூர்ல இருக்கிற அண்ணாவள அண்ணாச்சிக்கு காதுல கொச கொச கொசன்னு விழுந்துருச்சு. உடனே அவர் சடக்குனுங்க கூப்பிட்டு இங்க இருங்க, மத்திய அரசு லெட்டர் அனுப்பியிருக்கு, அது என்ன இருக்குங்கிற சாராம்சத்தை நல்லா படிச்சுட்டு சொல்லுங்க, அதை விட்டுப்பட்டு ஏன் முன்ன கூடியே நீங்க அவசரப்படுதீன்னு லேசா அக்கறைப்படுற மாதிரியும் அதே நேரத்தில் வேற மாதிரி பாலிஷா கொண்டு போற மாதிரியும் கொண்டு போயிருக்காருன்னு வச்சுக்கிடுங்களேன். ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஒரு ஆசிரியராக இருக்கலாம், பேராசிரியராக இருக்கலாம், இன்னொரு துறையில வல்லுநராக இருக்கலாம், ஒரு மேனேஜ்மெண்ட் ஃபீல்டுல. ஆனா அவர்களுக்கு கல்வித்துறை சம்பந்தப்பட்ட சம்பந்தம் இருந்தால் மட்டும் போதும், அவர்களையும் இன்னைக்கு துணைவேந்தரா நாம் இன்னைக்கு நியமனம் செய்யலாங்கிற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இதை எதற்காக முதலமைச்சர் அவர்கள் அரசியல் செய்து சட்டப்பேரவையில தீர்மானம் இயற்ற வேண்டிய அவசியத்திற்கான காரணத்தை நான் பார்க்கல. அதனால முதலமைச்சருக்கு உண்மையாலும் பிரச்சனை இருக்கா, எஜுகேஷன் செக்ரட்டரி அனுப்பி பிப்ரவரி 5ஆம் தேதிக்குள்ள நாங்க எதிர்க்கிறோம், இதுதான் காரணம் சொல்லட்டும். வேறு வேறு பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னை போன்ற நபர்கள் இது சரிதாங்கிற விவாதத்தை நாங்களே வைக்கிறோம். அதற்கு சட்டப்பேரவையில தீர்மானம் இயற்ற வேண்டிய அவசியத்தை நான் பார்க்கவில்லை. அடுத்து இந்த விஷயத்தை ரொம்ப அழகா கணிச்சாக நம்ம அண்ணியார் தேமுதிக இருந்து வந்திருக்காங்க. வந்து சொன்னாங்க, ஆளுநர் ஒரு பக்கம் உருன்னு இருக்க மாதிரியும் ஆளுங்கட்சி ஒரு பக்கம் உள்ள இருக்க மாதிரி ரெண்டு பேரும் சண்டை ஓட்டுக்கிற மாதிரி நமக்கு காட்டுதாங்க. ஆனா ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்காங்க. டீ குடிக்கும் போது சிரிக்காகல்ல ஐயா, அது மட்டும் சண்டை ஓட்ட டீ குடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டவங்க, நீங்க சண்டை ஓடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, மக்களுக்கு 2-3 நல்லது செஞ்சு விட்டுருங்கப்பா அப்படின்னு அந்நியாரா பேசியிருக்காங்க. இது வந்துங்க எல்லா யூனிவர்சிட்டியுமே நீங்க பாத்தீங்கன்னா ஆளுநரும் ஆளும் கட்சியும் இணைந்து தாங்க அது பண்றாங்க. அதனால வந்து இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஈகோ கிளாஷ்ல வந்து ஆளுநருக்கு எந்த உரிமை இல்லைன்னு இவங்க சொல்றதும், ஆளுநர் வந்து யூனிவர்சிட்டினா அதுக்கு ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. கான்ட்ரவர்சி தொடர்ந்து 3 வருஷமா நடந்துகிட்டு இருக்குங்க. உண்மையிலேயே என்ன வந்து அங்க லீகலா என்ன நடக்கணுமோ அது நடந்தா எல்லாருக்கும் நல்லதுங்க. விஜய்க்கு ஆதரவா சீமானண்ணன் இருக்கார்ல, சீமானனுக்கு ஒண்ணுன்னா நான் இருப்பேன், இந்த தம்பி இருக்கேன், அண்ணனை இன்னும் இங்க சும்மா நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, அண்ணனுக்கு ஒண்ணுன்னா தம்பி படைக்கஞ்சான் மாதிரி வந்து நிற்பேன். ஆமா, பெரியார் இதுதான் சொன்னார், என்கிட்ட ஆதாரம் இருக்கலாம், ரெங்கு பெட்டியில வச்சிருக்கேன், நீங்க எப்ப கேட்டாலும் எடுத்து சரட்டு சரட்டு நீட்டு வேணும்னு சொல்லியிருக்காரு. எங்க சொன்னாரு, எந்த புத்தகத்துல சொன்னாரு, அதற்கான எவிடன்ஸ் எல்லாம் நான் கொடுக்குறேன். சீமானண்ணன் நான் சப்போர்ட் பண்ணி எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன். அதை பொது வெளியிலே பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது என்னுடைய கருத்துங்க. ஏன்னா பெரியார் பேசி எத்தனையோ புத்தகங்கள் இன்னைக்கு அழிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பேசியிருக்காரு, பெரியார் அவர்கள் பேசியிருக்காங்க. ஆனால் அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் அவங்க பேசியிருக்காங்கன்னு சொன்னதை எந்த புத்தகத்துல பெரியார் எழுதியிருக்காங்கிற எவிடன்ஸ் நான் கொடுக்குறேன். அதனால சீமான் அண்ணன் யாராச்சும் போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த புத்தகத்தையும் காப்பியும் கொடுத்தா போதும், வேற எதுவும் வேண்டாம் இருந்தாங்கன்னு அவங்க தான் சொல்லணும். அதனால் என்னை பொறுத்தவரை பெரியார் அவர்கள் பேசி இருக்கிறாங்களா நீங்க கேட்டீங்கன்னா அது போன்று பேசி இருக்கின்றார், அதற்கான ஆதாரத்தை நான் தர தயார். இமாச்சல் பிரதேசம் இருக்குல்ல, அங்க பனி கொட்டுன்னு கொட்டுது, கொட்டுற பனியெல்லாம் ஊருக்கே ஆறா ஓடுது, ஓடுற ஆத்துல பிளாஸ்டிக் படகுல பப்பரப்பான நம்ம பயணம் செய்யறோம். அழகா இருக்கு, சொர்க்கமா இருக்கு, சுவையா சூப்பரா இருக்கே. ஆத்தாடி, எப்படி பந்தயம் விட்டுருக்காக வாருங்க, யானு சொல்ற அளவுக்கு சொர்க்கத்துல மாட்டு வண்டி பந்தயம் இடம் பிடிச்சிருக்கு.
உங்களுக்கு பொங்கலை கிராமத்து ஸ்டைலில் கிராமத்தில் கொண்டாட பிடிக்குமா, நகரத்து ஸ்டைலில் கொண்டாட பிடிக்குமா, நகரத்தில் எங்கே கொண்டாட உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டோம். பொங்கல் வந்து உண்மையிலேயே எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பண்டிகை. பாரம்பரியம் தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரே பண்டிகை என்னன்னு கேட்டால் பொங்கல் திருநாள். காலையில் 5 மணிக்கு எழுந்திருச்சு குளிச்சு புத்தாடை அழிஞ்சு புது பொங்கப்பானை வாங்கி எல்லாத்தையும் படைச்சு எப்படி அந்த பொங்கலை கொண்டாடணும், இந்த அறுவடை திருநாளை கொண்டாடணுங்கிறது கிராமத்து மக்களுக்கு நல்லாவே தெரியும். வீடு வாசல் சுத்தம் பண்ணணும், மாடை குளிப்பாட்டணும், மாட்டை நல்லா வர வச்சு நல்லபடியா பொங்கல் வச்சு கொண்டாடுவாங்க. எல்லாருமே 2 நாள் வந்து வீட்டில் சமைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாரும் ஒற்றுமையா செய்வாங்க. அங்கங்க நல்லா கோலம் போடுறது, வீட்டை சுத்தி கோலம் போடுறது, ஆடல் பாடல், சொந்த பந்தங்கள்லாம் கூடி அதை கொண்டாடுவோம். வீடே ஜேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு ட்ரெஸ் மாத்திட்டு கோயில் போயிட்டு பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு ஜாலியா இருக்கும். நகர்ப்புறத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க போயிடுவாங்க. கிராமம்னா ஒவ்வொரு வீட்லயுமே வெளியில வந்து பொங்கல் வைக்கிறாங்க, அது பார்க்க ஒரு அழகா இருக்கும். கிராமத்து பொங்கல் வந்து 3 நாள் செலிப்ரேஷனா இருக்கும். ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து கொண்டாடுறது அது ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். மாமா மச்சான் உறவு எல்லாம் கொண்டாடுறது என்னைக்குமே கிராமத்து பொங்கல் தாங்க பெஸ்ட். சிட்டில மோஸ்ட்லி ரோட் சைடுல தான் வீடு கட்டியிருக்காங்க. வெளியே பொங்கல் வைக்கிறது கூட கஷ்டமா தான் இருக்கும். கிராமத்துனா அது அவங்க வேற மாதிரி பண்ணுவாங்க, எங்க சிட்டில அந்த அளவுக்கு இருக்காது. நகரத்துல வந்து பொங்கலை கொண்டாடுவாங்களே தவிர மகிழ்ச்சியா இருக்க முடியாது. நான் வந்து கிராமத்துல இருக்கும்போது அங்க பொங்கல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். நம்ம நகரத்தில் வாழ்ந்தாலும் கிராமத்து பொங்கல் தான் சிறப்பாக இருக்கும்னு என்னோட கருத்து. கிராமத்துல உள்ளவங்க வந்து ஃபேமிலியா நிறைய பேருங்க இருப்பாங்க. நகரமா இருந்தா நம்ம தனியாளா இருக்கணும், அதுல எந்த சந்தோஷமும் கிடையாது. அந்த இயற்கையை வந்து நம்ம வந்து ஒரு தெய்வமா மதிச்சு நம்ம அதை கொண்டாடுறோம். உழைக்கக்கூடிய மக்களுக்காகவும் உழைக்கக்கூடிய ஜீவன்களுக்காகவும் ஒரு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விழா தான் வந்து இந்த பொங்கல் விழா. ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, ஒரிஜா பக்கத்தில் நகையை விற்கிறதுக்கு போயிருக்கார். உரசி பார்த்தா நகை இல்லை, நகை மாதிரி. இப்படி இவர் ஒவ்வொரு ஏரியாவா போக போக அது பூரா குட்டு வெளிப்பட்டுக்கிட்டே வர பிடிச்சி தூக்கி வச்சு கொஞ்சம் கொஞ்சிருக்காங்க போங்க. திருச்சியிலிருந்து ஒரு கும்பல் திபுன்னு குஜராத்துக்கு போயிருக்கு. அங்கே போய் நிற்கிற காரை பூரா உடைச்சு உள்ள இருக்கிற லேப்டாப்பு சிஸ்டம் எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு வந்து கடைசியில் இப்போ குஜராத்தில் இருக்கிற போலீஸ் 12 பேரை பிடிச்சி அதனால கண்ணாடிக்கு முன்னாடி இந்த பேங்க் வண்டிலாம் போகும்ரா வலை போட்டு அது மாதிரி போட்டு வச்சிருங்க. ஒரு ஐயா அப்படியே நடந்து போயிருக்கார். ஒரு சைக்கிள் அனாதையாக நின்றுட்டு என்னையும் கூட கூட்டிட்டு போயேன் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட கேட்டிருக்கு. அவர் சடக்குன்னு கூட்டு போயிட்டார். என்னையா ஆதரவு கொடுத்த மனுஷனை நீ தர்பாரில் போறேன்னு கேட்கீங்களா, சைக்கிளை ஆட்டையை போட்டு போயிட்டாங்க. ஒவ்வொரு நாடும் தன்னை பாதுகாத்துறதுக்கு ராணுவம், கப்பல் படை, விமானப்படை எல்லாத்தையும் வச்சிருக்கும். அதை அப்பப்போ எடுத்து வெளி உலகத்துக்கு காட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிதான் தைவானும் காட்டியிருக்கு. வாங்க அவங்க காட்டின அந்த விஷயம் எவ்வளவு அழகா இருக்குங்கிறத அப்படியே அதிரசம் இருந்தால் அதிரசம், கரும்பு இருந்தால் கரும்பு உரிச்சுக்கிட்டே பார்ப்போம். இப்படியே
அமெரிக்காவில் நம்ம வாயா ஆணை புலந்துக்கிட்டு இந்த பக்கம் திரும்ப சைனாக்காருக்கு வாயா எவ்வளோ நேரம் உனக்கா வெயிட் பண்ணுதுன்னு கூப்பிட்டு வச்சு பாரு. நீ எல்லாம் பனி கிடைச்சுன்னா என்ன செய்வே, சரக்குன்னு சீவி அதில் சிறப்பை ஊற்றி சாப்பிடுவேன். நாங்கள் வாரு காரிப்பாட்டு அப்புறம் அந்த அது இதுன்னு எல்லா உருவங்களையும் செஞ்சு லைட்டை போட்டு அசத்தி இருக்கோம். ஒரு எட்டு பார்த்துட்டு மரியாதை ஊரை பார்த்து பேர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்க்கறதுக்கு அழகாத்தானே இருக்கு. மக்களே, புது துணி எடுக்க போயிருப்பிய, பொங்கலுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், ஊருக்கு போகலாமான்னு யோசிச்சிருப்பிய. எல்லா யோசனையும் நல்லா இருக்கட்டும். தர்பாரையும் பார்த்து ரசிச்சிருப்பிய. அடுத்த தர்பாரில் ஏகப்பட்ட விஷயத்தை கொண்டு வந்து தாரேன். ரொம்ப நல்லா விஷயத்தை கவனிச்சுக்கங்க. இந்த விடுமுறை நிறையா வரப்போகுது. ஊருக்கு போகிறவங்க நல்லா பிளான் பண்ணி போங்க. அதுவும் ரோட்டில் காரில் போகிறவங்க ரொம்ப பத்திரமா போங்க. சரியா? அடுத்த தர்பாரில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து பாசத்தோடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன்களில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா.